மகாராஜா ராஜனே ரோஜனே மக்கள் சேமத்தோடு வாழ்ந்து வராங்க. அந்த ஆலய திருப்பணிகள் காலமே தூண்டா மங்கள திருப்பணிகள் காலமே தூண்டா ஆறுகால பூஜ்யம் அண்ணே நைவேத்தியம் எப்படி நடந்து வருகிறது? மூன்று ஆலைகளிலும் அன்னை நைவேத்தியமும் அரிச்சுவார் ருச்சமும் ஆறுகால பூஜையும் தவறாமல் நடந்து வருகிறது. அப்படியா? அந்த நமக்கு தேவையான பகுதி பணத்தை கட்டிவிட்டு அதுக்கு தகுந்த ரசீதியை பெற்றுக் கொண்டு போறாங்க. எந்தவித குறையும் நாட்டு மக்களுக்கு அப்படியா? எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நாட்டு மக்களுடைய க்ஷேமத்தை விசாரித்து. ஆனால் என்னுடைய நிலைமையை உங்களிடம் சொன்னாதானே தெரியும். சொன்னாதான் தெரியும் அரசு. சொல்லுங்க அரசு, கஷ்டப்படாம. ஏழைகள் மனநோக நான் எல்லா இடத்தையும் அப்படின்னு சொல்றாரு மந்திரியாரே. அரசே, எனக்கு திருமணம் நடந்து வெகு நாட்கள் ஆகிறது. எனக்கு என்னுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே என்று நான் மனவேதனை அடைகிறேனே. அரசே, கஷ்டப்படாதீங்க. எதுக்காக? அப்படி நான் இறந்த பின்னால் நீங்கள் இறந்த பின்னால் ஒரு பிள்ளை இருந்தால் அல்லவா தண்ணி இருக்க ஒரு பிள்ளை இருப்பான் நினைப்பேன். ஆமா, அது மட்டும்
என் தந்தைக்கு பிறகு முடியை சூட்டி ஆள நாட்டு மக்களை காப்பாற்று எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் எனக்கு பின்னால் நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு குழந்தை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். பாக்கியம் எனக்கு இல்லாம கஷ்டப்படாதீங்க அரசு. அதுக்கு தகுந்த ஒரு வழி நான் சொல்கிறேன் அரசு. எப்படி என்றால் 4ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி குழந்தைய பாக்கியமே இல்லையா? அவரும் எங்க சென்றாராம்? கானக சென்றாராம். எதற்காக? புத்திரகாமட்டியா செய்வார்கள். அப்படி புத்திரகாமட்டை செய்தபடினாலே அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாராம். அது யார் யார்? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் அப்படி சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள் பிறந்தாராம். புத்திரகாமட்டை செய்து 4 பிள்ளைகளை பற்றி நலமாக வாழ்ந்து வர. ஆமாம். அதே போல நீங்கள் செய்தால் உங்களுக்கு புத்திரகாமட்டம் உண்டாகும். எப்போது நீங்க சொல்லிவிட்டீரோ உங்கள் வாக்கிய சிறமேல் கொண்டு என்னுடைய மகுடத்தை சிம்மாசனத்தில் அமர்த்தி அவர்பற்றி அரசே நான் இருந்த பவனையாக நாட்டு மக்களை பாதுகாத்து வரணும். அப்படியே சென்று வாருங்கள்.